ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم واجعلني من ورثة جنة النعيم. யா அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்குரியவனாக ஆக்கிரு யா அல்லாஹ். யார் கேட்கிறது? என்ன சொர்க்கத்துக்குரியவனாக என்ன ஆக்கிரியா அல்லாஹ். வக்ஃபிர் லி அபி இன்னஹு கான மினல் ضالين ولا تخزني يوم يبعثون. நாளை எழுப்பாட்டப்படுகிற அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். ولا تخزني يوم يبعثون. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, இது ஈமான்ல உறுதியாக இருந்தவர் அவருடைய கடைசி நொடி வரை அல்லாஹ்வுடைய ஈமான்ல இருந்து பின்வாங்க மாட்டார். உறுதியான சலீமான இதயத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏன் அவருடைய இலக்கு எல்லாம் ஒன்றுதான். இந்த உலகத்துல மனச கொள்கையில ஈமான்ல அகீதாவுல உறுதியா வச்சது காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? நாளை மறுமையில யா அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திராத. வலா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன். நாளை மறுமையில எழுப்பாட்டப்படுற நாள்ல என்ன இழிவுபடுத்திராத யா அல்லாஹ். அந்த நாள்ல யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன். அந்த நாள்ல நான் சேர்த்த பொருளாதாரமோ என்ற பிள்ளைகளோ யாருக்குமே பலனளிக்க மாட்டாங்க யா அல்லாஹ். அந்த நாள்ல என்ன இழிவுபடுத்திடாதே யா அல்லாஹ். எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க, இவ்வளவு செத்து செல்வம் இருந்தது யா அல்லாஹ், இது எதுவுமே பலனளிக்காதே யா அல்லாஹ். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். சலீமான இதயத்தோடு யாரை பத்தி எந்த கெட்டணம் இல்லையா அல்லாஹ். உன்னை பத்தி நல்லெண்ணத்தோட வரேன் யா அல்லாஹ். நீ என்ன மன்னிச்சிருவா என்ன நம்பிக்கையோட வாரேன் யா அல்லாஹ். பாவங்களை விட்டுட்டு வாரேன் யா அல்லாஹ். உன்னுடைய கடமைகளை தேடி தேடி செய்கிறேன் யா அல்லாஹ். உன்னுடைய கலாமோட என்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறேன் யா அல்லாஹ். குர்ஆனை படிக்கிறேன் யா அல்லாஹ். என்ற உள்ளத்துல வர உறுதியினால உள்ளத்துல ஒரு சலாமத்தை ஏற்படுத்தி யா அல்லாஹ். யகீனுக்கு பிறகு கிடைக்கிறது அந்த சலாமத், சலீம். யகீன் கிடைச்சா இந்த உள்ளம் கிடைக்கும், சலீமான இதையும் கிடைக்கும். எது நடந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த பெரிய பிரச்சனை இந்த இப்படி நடக்குது, அங்க இப்படி நடக்குது, இங்க வியாபாரத்துல இப்படி, குடும்பத்துல இப்படி இல்லை, சலீமான இதயமே. கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். நபிமாரோட வார்த்தை, ஏண்ட ரப்பு என்னோட இருக்கிறான், அவன் என்ன வழிகாட்டுவான். இதுதான் அந்த யகீன் உள்ள அந்த உள்ளத்துக்கு ஏற்படுற சலீமான அந்த தன்மை. அதுதான் சொர்க்கம் போறதுக்கு தகுதியாக அல்லாஹ் சொல்றான்.